என்னோட பேரு ஷீலாதேவி. எனக்கு இப்போ 35 வயசாகுது. நான் திருப்பூர் மாவட்டம் கொங்கு மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய வஉசி நகர்ல என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊரு பீகார். என்னோட கணவரோட பேரு மிதுன் தாத்தியா. எனக்கு 6 வயசுல ஒரு பையனும் 4 வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க. மொத்தமா 3 குழந்தைங்க இருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பீகார்லேருந்து குடும்பத்தோட இந்த பகுதிக்கு வந்தோம். வர்றப்போ என்னோட கணவர் அவரோட 2 தம்பிகளையும் 2 சகோதரிகளையும் எங்கள் கூடயே கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் குடும்பத்தோட கொங்கு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய வஉசி நகரில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கே தான் தங்கி பக்கத்தில் இருக்க பனியன் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வர்றோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் என்னோட கணவரோட சகோதரர்களும் தங்கியிருக்காங்க. கணவனோட சகோதரர் பீகாரை சேர்ந்த ஒரு 14 வயசு சிறுவனும் தங்கியிருக்கான். எங்கள் வீட்டுக்கு என்னோட கணவரோட மிதுன் தாத்தியாவின் சகோதரர்கள் அடிக்கடி சாப்பிட வருவாங்க. அப்படி சாப்பிட வரும்போது அவங்க கூட அந்த பீகாரை சேர்ந்த 14 வயசு பையனையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அவனும் அடிக்கடி என் கூட வீட்டுக்கு வந்து என்னோட குழந்தனோட வந்து சாப்பிட்டு போவான். இப்படி அடிக்கடி எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறனால அந்த 14 வயசு சிறுவன் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. இது நட்பாகவும் மாறிச்சு. இந்த நட்பு எங்களுக்குள்ள கள்ளக்காதலாகவும் மாறிச்சு. என்னோட கணவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் என்னோட பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த 14 வயசு சிறுவனை என்னோட வீட்டுக்கு வர வச்சு அடிக்கடி அந்த பையன் கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். நான் அடிக்கடி 14 வயசு சிறுவன் கூட ஆசை தீர உல்லாசமும் அனுபவிச்சுட்டு வந்தேன். நான் என்னோட கணவர் கூட நெருங்குறதையே குறைக்க ஆரம்பித்தேன். இதனால் என்னோட கணவருக்கு என் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் நான் தான். என்னோட கணவரை அடிக்கடி உல்லாசத்துக்கு வர வைப்பேன். அவராக எப்பயாவது ஒரு நாள் விருப்பப்பட்டு தான் வருவார். ஆனால் நான் தான் அவரை பலமுறை வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவேன். நான் இந்த 14 வயசு சிறுவன் கூட தவறான உறவை அனுபவிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து நான் என்னோட கணவரை கூப்பிடுறதே இல்லை. அவர் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா என்னோட கணவரோட நான் உல்லாசமாக இருக்கிறத விட அந்த 14 வயசு சிறுவன் கூட உல்லாசமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட உடல் தேவைகளை அவன் தான் தீர்த்து வைக்கிறான். அந்த 14 வயசு சிறுவன் என் கூட அதிக நேரம் அதிக முறையும் உல்லாசமாக ஈடுபட்டு வந்தான். இதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கணவர்கிட்டேருந்து விலக ஆரம்பித்தேன். இதனால தான் என்னோட கணவருக்கு என் மேலே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா என்னோட கணவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்படி அவர் ரகசியமாக கண்காணித்தது எனக்கு தெரியாது. நானும் எப்பவும் போல் அந்த 14 வயசு சிறுவனை என்னோட வீட்டுக்கு வர வச்சு உல்லாசம் அனுபவிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் என்னோட கணவருக்கு என்னோட தகாத உறவே தெரிய வந்துச்சு. இதனால் அவர் என்னையும் கண்டிச்சார். ஆனால் நான் கேட்கவே இல்லை. எனக்கு அந்த 14 வயசு சிறுவன் கூட தான் தனிமையில் இருக்கிறது பிடிச்சிருக்கு. என்னோட கணவருக்கு கள்ளக்காதலை தெரிஞ்சும் என்னை பலமுறை கண்டிச்சும் கூட நான் அந்த பையனோட உறவை விடவே இல்லை. என்னோட கணவரோட பேச்சையும் கேட்கல. இதனால் எனக்கும் என்னோட கணவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டு வந்துச்சு. என்னோட கணவரும் அவங்களோட தம்பிக்கிட்ட தங்கியிருந்த அந்த 14 வயசு பையனை நான் உல்லாசமாக இருக்கிறதையும் தகாத உறவில் இருக்கிறதையும் அவர் சொல்லலை. அதை அவர் அவமானமாக நினச்சாரு. இதனால் இந்த விஷயத்தை அவங்க தம்பிக்கிட்ட இருந்து அவரும் மறைச்சாரு. நான் எனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்க ஆரம்பித்தேன். அடிக்கடி அந்த சிறுவன் கூட உல்லாசமாகவும் இருந்துக்கிட்டு வந்தேன். என்னோட கணவரும் எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தாரு. நான் அந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. இதனால் என் மேலே வெறுப்படைஞ்ச என்னோட கணவர் இவ கூட எத்தனை நாளுக்கு தான் சண்டை போட்டிருக்கிறது அப்படின்னு வெறுப்படைஞ்சு என்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அவர் பீகாருக்கே போயிட்டாரு. அப்படி அவர் போகும்போது தன்னோட தம்பிகளை அவர் கூட்டிகிட்டே போகலை. அவரோட சகோதரிகளையும் சகோதரர்களையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்பவே வசதியாக போச்சு. கணவர் வந்துடுவாரோன்னு சொல்லி பயந்து பயந்து அந்த சிறுவன் கூட நான் உல்லாசமாக இருந்தேன். ஆனால் இப்போது என்னோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவரும் இப்போ இல்லை. இது எனக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு 2-3 முறை அந்த சிறுவனை வீட்டுக்கு வர வச்சு நானும் அந்த பையனும் உல்லாசமாக இருந்துட்டு இருந்தோம். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. போக போக ஒரு கட்டத்தில் எனக்கும் அந்த சிறுவன் மேலே மோகம் குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு பலமுறை உல்லாசமாக இருந்ததுக்கப்புறமா நான் அதை குறைச்சிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இல்லைனா 2 தடவை மட்டும்தான் நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த 14 வயசு சிறுவனால் அவனோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலை.
அவன் டெய்லியும் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்து பல முறை உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தான். நானும் அது மேலே வெறுப்படைய ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் இதை நான் நிறுத்திக்கவும் முடிவு பண்ணேன். அதனால அடிக்கடி அந்த சிறுவன் என்னோட வீட்டுக்கு வந்து உல்லாசத்துக்கு கூப்பிட்டாலும் கூட நான் அடிக்கடி போகிறதே இல்லைன்னு சொல்லியும் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக நான் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படியே ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போன அந்த சிறுவன் அன்னைக்கு மது போதையில் என்னோட வீட்டுக்கு வந்தான். அப்போ அவன் என்ன உல்லாசத்துக்கு கூப்பிட்டான். நானும் வர மறுத்துட்டேன். அவன் கட்டாயப்படுத்தி என் கூட தகாத உறவில் இருந்தான். நான் அவனை எதிர்த்து போராடினேன். அப்போ எனக்கும் அவனுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த கோபத்தில் என்னோட கழுத்தை நெரிச்சு என்னை கொலையும் செஞ்சுட்டான். அந்த சிறுவனும் மதுபோதையில் இருந்ததுனால அங்கேயே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் என்னோட கணவர் என் குழந்தைகளோட ஆதார் கார்டுகளுக்காக எனக்கு ஃபோன் பண்ணார். ஆனால் நான் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதுனால அந்த ஃபோனை எடுக்கலை. இதனால் பலமுறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஃபோனை எடுக்காததுனால வேறு வழி இல்லாமல் அவரோட சகோதரருக்கு ஃபோன் பண்ணி என்னோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. குழந்தைங்களோட ஆதார் கார்டை எடுத்து எனக்கு அனுப்பி வைனும் சொல்லியிருக்காரு. இதனால் அவரோட சகோதரர்களும் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது என்னோட வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்திருக்கு. அதாவது கதவு சாத்தப்பட்டிருக்கு. வெளியே இருந்து அண்ணின்னு சொல்லி பல முறை என்னை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் நான் கதவை திறக்கவே இல்லை. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்கும் வெளியே வந்து எப்போவுமே இந்த கதவு சீக்கிரமாக திறந்துடும், ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரியல கதவு ரொம்ப நேரமாக பூட்டியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு நபரும் சேர்ந்து வீட்டோட கதவை திறந்து உள்ளே வந்து பார்க்குறப்ப தான் அங்கே நான் பிணமாக கிடந்திருக்கேன். பக்கத்தில் 14 வயசு சிறுவனும் தூங்கிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்ததுமே நானும் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே நினச்சி என்னை எழுப்பியிருக்காங்க. அதே போல் அந்த 14 வயசு சிறுவனையும் எழுப்பியிருக்காங்க. அந்த 14 வயசு சிறுவன் உடனே எழுந்திருக்கான். ஆனால் நான் எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னை பரிசோதனை செஞ்சு பார்த்தப்போ தான் நான் இறந்து போன விவகாரமே அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இது எல்லாருமே அவங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி திருப்பூர் போலீஸ்க்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு திருப்பூர் போலீஸ் வந்து என்னோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. என்னோட வீட்டில் இருந்த அந்த 14 வயசு சிறுவனையும் அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் அவன் எனக்கும் அவனுக்கும் இருந்த தகாத உறவு பற்றின தகவல்களை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சியாகியிருக்காங்க. 14 வயசு சிறுவனும் 35 வயசு பொண்ணும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்களா அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட அந்த சிறுவன் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தகாத உறவு இருந்துச்சு, அதனால அந்த பொண்ணு என்னை அடிக்கடி உல்லாசத்துக்கு கூப்பிடுவா, நானும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவள் கூட தனிமையில் இருந்துட்டு வந்தேன். இந்த விஷயம் நாளாக அவளோட கணவருக்கும் தெரிய வந்து அவர் தகராறில் ஈடுபட்டு தன்னோட குழந்தைகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் பீகாருக்கே போயிட்டாரு. இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண் அடிக்கடி தினமுமே என்னை பலமுறை வீட்டுக்கு கூப்பிட்டு உல்லாசமாக இருக்க வச்சா. நாட்கள் போக போக அதை குறைச்சிக்கவும் ஆரம்பித்தா. ஆனால் என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. நான் அவளை அடிக்கடி உல்லாசத்துக்கு கூப்பிட்டேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் மதுபோதையில் இருந்தேன். அந்த பொண்ணை உல்லாசத்துக்கு கூப்பிட்டேன். அப்போது அவள் மறுத்ததுனால அந்த பொண்ணை கூட சண்டை போட்டு கோபத்தில் அவளோட கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணிட்டேன். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சிறுவனும் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு கொலை வழக்கு பதிவு செஞ்சு அந்த சிறுவனையும் கைது செய்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைக்கிறாங்க. 3 குழந்தைகளுக்கு தாயானதுக்கு அப்புறமாவும் தன்னோட காம இச்சைகளை அடக்க முடியாமல் 35 வயசான ஒரு பொண்ணு 14 வயசு சிறுவன் கூட ஏற்பட்ட தவறான உறவுனால தன்னோட உயிரையே இறந்திருக்கா. அந்த பொண்ணோட கணவர் தன்னோட மனைவியோட தகாத உறவு தெரிஞ்சும் இது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், தன்னோட பிள்ளைகளுக்கு அவமானம்னு நினச்சி தான் கூட பிறந்த சகோதரர்களுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட தகாத உறவே கடைசியாக கொலையில் முடிஞ்சு அதை பற்றின தகவலை எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.